தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய 307 வருடங்கள் பழமையான புதிய ஜெருசலேம் சர்ச்சுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த காலத்தில் தரங்கம்பாடி டேனிஷ் காலனியாக இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 1718ஆம் வருடம் இந்த இடத்துக்கு சீகன் பால்க்கு வராரு. அதாவது நம்மளுடைய பைபிளை வந்து தமிழில் முதல்ல வந்து மொழிபெயர்த்திருக்கக்கூடிய நபர் சீகன் பால்க். அவர் தான் வந்து 1718ஆம் ஆண்டு இந்த சர்ச்சை வந்து இங்கே கட்டுறாங்க. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா 2004 ஏற்பட்ட சுனாமியின் போது இந்த சர்ச்சு முழுவதும் வந்து சேதமடையுது. ஸோ அதன் பிறகு இதை புனரமைச்சு கம்ப்ளீட்டாக வந்து ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி கட்டி முடிக்கிறாங்க. நம்ம இந்தியாவினுடைய கல்ச்சர் படியும் ப்ளஸ் வந்து டேனிஷ் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கல்ச்சர் பேஸ் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டேனிஷ் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேலேருந்து நம்ம ஒரு ட்ரோன் வியூ பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ளஸ் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு கட்டிடக்கலை வடிவமைப்பை வந்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றளவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருமை வாய்ந்த புகழ் வாய்ந்த ஒரு ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய இந்த புதிய ஜெருசலேம் சர்ச் வந்து இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இவங்க வந்து அந்த சர்வீஸ் ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க. நிறைய குழந்தைங்க நிறைய பேர் வருவாங்க இந்த சர்ச்சுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபாதர்ஸோடைய அந்த கல்லறைகள்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்புக்கல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணக்கல் அப்படின்ற 2 ப்ராடக்ட் கொண்டு வந்து அந்த காலத்திலே வந்து இந்த சர்ச்சை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. தரங்கம்பாடி ஃபோர்ட் இருக்கும், அந்த ஃபோர்ட்டுக்கு பக்கத்திலே வந்து நீங்கள் இந்த சர்ச்சை வந்து பார்க்கலாம். இந்த தேவாலயம் தமிழ் எவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச்சின் தலைமையகமாகவும் இருக்குது. ஸோ TELC என்பது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்யூனிட்டி. ஸோ நம்ம ஊர் தரங்கம்பாடி ஃபோர்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டையை பார்க்குறதுக்கும் பீச்சுக்கும் வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே வருவாங்க. ஸோ வரும்பொழுது அது போகக்கூடிய வழியிலே வந்து நீங்கள் இந்த புதிய ஜெருசலேம் பேராலயத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய இந்த சர்ச்சுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? இந்த சர்ச்சை பற்றி வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.